ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறவியிலேயே குலதெய்வத்தின் அருள் பெற்று பிறந்த 3 ராசிக்காரர்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்னு இருக்கோம். நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 3 ராசிகளில் எந்த ராசி உங்களோட ராசின்னு சொல்லிவிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம குலதெய்வ வழிபாடை பற்றி ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்ப முன்னேற்றத்திற்கு, அதுவும் ஒரு குலம் முன்னேறி வருது அப்படின்னா அந்த குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். அந்த குடும்பம் ஒரு உச்ச நிலை அடையுதுன்னா அந்த குடும்பத்தில் குலதெய்வம் துணையாக இருக்கிறாங்க. குலதெய்வம் அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான கெட்டதும் வராமல் அவங்கள பாதுகாத்துட்டு வராங்கங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஒவ்வொருத்தங்களுமே பிறக்கும்போது இந்தந்த குலதெய்வத்திற்கு கீழே தான் நம்ம பிறப்போம், நம்மளோட குடும்பத்தின் அடிப்படையில். ஸோ அந்த மாதிரி பிறவியிலேயே அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் பெற்று பிறந்த 3 ராசிக்காரர்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகவும் முக்கியமானது. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபர்களுக்குமே அது மிகவும் முக்கியமானது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே நம்ம குலதெய்வம் கண்டிப்பாக நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீடுகள்லையும் நம்ம குலதெய்வத்தின் துணை இருந்தது அப்படின்னா எந்த விதமான ஒரு கெட்ட விஷயமும் நம்மளுக்கு சீக்கிரமாக நெருங்காது. அப்போ நம்ம குலதெய்வத்தின் அருள் பெற்று பிறந்த முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்கள் இயற்கையாகவே கடவுள் நம்பிக்கையும் இறை சக்தியும் அதிகமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த குலதெய்வத்தின் அருள் பிறவியிலேயே இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த குலதெய்வத்தின் குணமான பிறருக்கு உதவக்கூடிய குணமும், பிறர் மீது அன்பாக இருக்கணும், அப்புறம் இந்த குடும்பத்துக்கு எப்பவும் நல்லது செய்யணும், குடும்பத்தை நம்ம கட்டி பாதுகாக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கடகராசிக்காரர்கள் அவங்கவங்க குலதெய்வத்தை தெரிந்து அந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இவங்க தொட்ட எல்லா விஷயத்துலையும் இவங்களுக்கு வெற்றியை இந்த குலதெய்வங்கள் ஏற்படுத்தி தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த குலதெய்வம் எப்படி உங்கள் குலத்தையே காக்குமோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு உறுதுணையான ஒரு நபராகத்தான் எப்போவுமே இருப்பீங்க. உங்களால் அந்த குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர்னே இந்த கடகராசிக்காரர்களை சொல்லலாம். இவங்க எந்த விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இவங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக 100% அதில் வெற்றியை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கடகராசிக்காரர்கள் எப்போதுமே பிறர் மீது அன்பாகவும் இறை நம்பிக்கையில் அதிக நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க இயற்கையாகவே பிறவியிலேயே குலதெய்வத்தின் அருள் பெற்று பிறந்த ராசிக்காரர்களாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இருக்கக்கூடிய ராசிகள்லேயே மிகவும் ஒரு தைரியமான ராசிக்காரர்கள்னு இந்த சிம்ம ராசிக்காரர்களை சொல்லலாம். பேர்லேயே அந்த சிம்மம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களும் ஒரு தைரியமான குணம் படைத்தவர்களாக தான் இருப்பாங்களாம். இவங்க இந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எப்படி காவலாக இருக்குதோ அதே மாதிரி இவங்களும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த குடும்பத்தையே கட்டி காப்பாற்ற வந்தவங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இவங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும் இவங்க குலதெய்வ வழிபாடு செய்யும்போது அது நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு இவங்களை கொண்டு செல்லும். அதே மாதிரி இவங்க எப்போவுமே பிறர் மீது ஒரு அன்பான இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிம்மராசிக்காரர்கள் பிறவியிலேயே குலதெய்வத்தின் அருள் பெற்று
பிறந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவங்களுக்கு வந்து இறை நம்பிக்கையில் வந்து பெருசாக நாட்டம் இல்லாமல் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு வந்து இவங்க வந்து அதிகமாக செய்யும்போது கட்டாயமாக இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சிறந்த மாற்றத்தை வந்து இவங்க வந்து பெற முடியும். அதே மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இவங்க குலதெய்வத்தை முன்வைத்து தொடங்கும்போது கட்டாயமாக அதில் வந்து இவங்க வந்து 100% வெற்றியை வந்து பார்க்க முடியும். இவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து குலதெய்வத்தை நம்பி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து 100% இவங்க வந்து வெற்றியை பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரங்களை வந்து பற்றி சொல்லவே வேண்டாம். இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான அடிகளை வந்து வாங்கி ஒரு வாழணுமேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். எது எடுத்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலே நீண்ட காலங்கள் ஆகும். ஏன்னா வந்து இவங்களோட ராசி அப்படி. அப்புறம் வந்து இவங்க வந்து இந்த குலதெய்வத்தின் அருள் வந்து இவங்களுக்கு வந்து பிறவியிலே இருக்கிறதுனால இறை நம்பிக்கையில் வந்து எப்போவுமே வந்து நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து இறைவன் நம்பிக்கைனா மிகவும் ஒரு உண்மைன்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு ராசிக்காரங்க. யார் வந்து நம்மளுக்கு வந்து எதுவும் செய்யாட்டியும் கண்டிப்பாக நம்ம தெய்வமும் குலதெய்வமும் நம்மளுக்கு செய்யுங்கிறத வந்து 100% நம்பக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அடுத்தவங்க மீது இரக்க குணமும் வந்து அதிகமாக இருக்கும். யாரையுமே வந்து சீக்கிரமாக நம்பிடுவாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் வந்து அதிகமாக இருப்பதனால இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து இவங்க வந்து கடந்து வருவதற்கு குலதெய்வ வழிபாடு வந்து இவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து இறை நம்பிக்கையிலும் அதிகப்படியான நாட்டம் கொண்டவர்களாக இருப்பதனால் இவங்களுக்கு வந்து குலதெய்வத்தின் அருள் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலையும் வந்து இவங்க வந்து வெற்றி அடைவாங்க. ஆனாலுமே அவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் கரடு முரடாகத்தான் இருக்கும். குலதெய்வ வழிபாடு வந்து தொடர்ந்து பண்ணும்போது அதுலேருந்து அவங்களுக்கு வந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.